everyone. Thanks for choosing this video to watch. இது வந்து ஒரு கம்ப்ளீட் டெக்கரேஷன் வீடியோ, என்னோட டெக்கரேஷன். ஸோ சென்னையிலேருந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு எங்கேயாவது வெளியே போய் கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலான்ற ஐடியா. ஸோ சென்னையிலேருந்து நான் கிளம்ப வரைக்கும் மழை இல்லை, பட் நான் ஊர் ரீச் ஆகும்போது பிடிச்சி அப்படி ஒரு மழை காற்றும் அடிக்கடி அடிச்சிச்சு. ஸோ சென்னை வந்து போயிட்டு வா அப்படின்னு ஒரு மாதிரி சில்லுன்னு அடிக்கிற ஒரு ஃபீலிங். ஸோ வி ஸ்டார்டட் பேக். சென்னையிலேருந்து நைட் ட்ரெயின் ஏறி விடிய காலையில் 4 o'clock நான் வந்த இடம் வந்து திண்டுக்கல். ஸோ திண்டுக்கல் வந்தாலே மோஸ்ட் ப்ராப்ளி தெரிஞ்சிருக்கும். திண்டுக்கல் டு கொடைக்கானல் தான் என்னோடய டெஸ்டினேஷன். ஸோ ஏர்லி மார்னிங்காக இருக்குது அப்படின்றத கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு திண்டுக்கல் ஸ்டேஷனில் ஒரு 1 hour வெயிட்டிங்கில் இருந்தேன். ஸோ அங்கே இருக்கிற இந்த மான்யூமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு லோக்கலில் இருக்க டீ கடையில் டீ குடிச்சிட்டு காலையில் 4:30 மணிலேருந்து திண்டுக்கல்லேருந்து கொடைக்கானலுக்கு பஸ்ஸஸ் இருக்குது. ஸோ கிளம்பி நாங்கள் கொடைக்கானலுக்கு ரீச் ஆகிட்டோம். கொடைக்கானலுக்கு ரீச் ஆகிட்டு அங்கேருந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் டூர் தான் இது. எங்களுக்கு கொடைக்கானல் ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்ப்ளோரிங் வந்து கம்ப்ளீட்டாக சிட்டிக்குள்ளே தான் இருந்தது. கொடைக்கானல் சிட்டியில் என்னென்ன டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது அப்படின்றதான் கவர் பண்ணிட்டு இருந்தோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மோயர் கம்ப்ளீட்டாக மிஸ்டும் ஃபாகும் மட்டும்தான் இருந்துச்சு. அதை மட்டும்தான் பார்க்குறதுக்கு உண்மையிலே ரம்யமாக இருந்துச்சு. சம்திங் ப்ளசன்ட். வா 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 வாடி ஸ்லோமா நான் போட்டுக்கிறேன். கேர்ஃபுல். மயிலு I already dug a hole and then very. Careful. Come down. Amma, come down. Let's go to another one. இந்த மோயர் பாயிண்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மிஸ்ட் ஃபாக் கவர் பண்ண ஒரு டால் ட்ரீ சரௌண்ட் பண்ண ஒரு ஏரியா. இது ஏன்னு தெரியல. அங்கே வந்து மோயர் அப்படின்ற பேர் இருக்க ஒரு பிரிட்டிஷ் பீப்புளோட சமாதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே வந்து ஒரு பைசனோடதையுமே வந்து சென்டராக வச்சுருந்தாங்க. ஒரு பைசனோட ஐடல் ஸ்டாச்சு வந்து சென்டராக வச்சுருந்தாங்க. அது ஏன் வச்சுருக்காங்கன்னு தெரில. மைபி அந்த இடத்துல பைசன் நிறையா கிராஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பட் அதை சுற்றி அவ்வளோ ஃபாகு. நீங்கள் அங்கே முடிச்சுட்டு அந்த இடத்துலேருந்து டுவர்ட்ஸ் யுவர் லெஃப்ட் எடுத்தீங்கன்னாக்கா அது கம்ப்ளீட்டாக ஒரே ஸ்ட்ரெச்சாக போகும் அந்த ரோட். மோயர் பாயிண்ட், குணா கேவ்ஸ், பைன் ஃபாரஸ்ட் அப்படின்னு. ஸோ அங்கே முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கார் எடுத்துகிட்டு போனது அடுத்தது குணா கேவ்ஸ். பயங்கர அமைதியாக இருந்த இடம். இப்போ மஞ்சுமேல் பாய்ஸ்க்கு அப்புறம் அமைதி இழந்துருச்சுன்னு தான் சொல்லணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், நீங்கள் வந்து உங்கள் வண்டி இல்லாமல் லோக்கல் கேப் ப்ரிஃபர் பண்ணி போகிறீங்கன்னா மேக் ஷூர் உங்களோட கேபை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இல்லை உங்கள் டிரைவரோட ஃபேஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா மோயர் பாயிண்ட் தாண்டும் போதே உங்களுக்கு வந்து மொபைலில் சிக்னல்ஸ் இருக்காது. நான் போனது வந்து ஒரு கேப் தான். எல்லாமே ஒயிட் கார்னவே பார்க்கிங் போனதுக்கப்புறம் என் வண்டி எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. இன்னொரு மோஸ்ட் காமெடியான விஷயம், எனக்கு டிரைவர் மூஞ்சி மறந்து போச்சு. நான் எந்த வண்டியில் வந்தேன்னு எனக்கு தெரியல. பாவம் டிரைவர் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி நீங்கள் என் வண்டியில் தான் வந்தீங்க, இங்கே பாருங்கள் ஏதாவது வண்டி இருக்குன்னு கூட்டிகிட்டு போனார். இல்லைனாக்கா நானும் குணா கேவ்ஸ் தொடர்ந்து தான் போயிருக்கணும் இன்னைக்கு. அம்மாடி, அது நம்மளை பார்த்து பயப்படுதுடா. அது ஆக்சுவலி மனுஷங்களை பார்த்து பயப்படுது. ஏறல என்ன பண்ணிட்டீங்களா? வேற உங்க நம்பர் போட்டாங்களா? எந்த நம்பர்? வண்டி நீ தான் பண்றோம். நம்பர் ரொம்ப பேசணும். இப்போ தப்பி வந்து கையை கடிக்க போகுது. அம்மா பேக் எங்க?
பொறுமையாப்போ. ஸோ பைன் ஃபாரஸ்ட் வந்து ஒரு 5 minutes வாக்கில் வந்து குணா கேவ்ஸ் ரீச் ஆகிடலாம். குணா கேவ்ஸோட ஒரிஜினல் பேர் வந்து டெவில்ஸ் கிச்சன். ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த படம் எடுத்ததுக்கப்புறம் இது குணா கேவ்ஸ்னு மாறிடுச்சு. உண்மையிலேயே பாப்பா நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவா. அவள் இதெல்லாம் பார்த்து பயப்படுவா அப்படின்னு நான் நினச்சேன். பட் அவள் தான் பயங்கரமாக வைப் பண்ணது. சுமாரி சுபாஷுக்கு போய் அப்புறம் சித்தாச்சித்தான் கட்ட வேண்டியிருக்கோம். கேர்ஃபுல். அம்மு அதுக்கு மேல போனா உன் பேர் சொல்லி கத்தணும். அம்மு போகண்டா. மங்கி அம்மு மங்கி. ஸ்லோ ஸ்லோ. குணா கேவ்ஸ் போகிறீங்க அப்படின்னாக்கா, குணா கேவ்ஸ் மட்டும் இல்லை, அந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாக போகிறீங்கனாக்கா ஒரு விஷயத்த பாயிண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் பேக்ஸ் வந்து தெரியாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அங்கே இருக்க மங்கீஸ் வந்து உங்கள் பேக்ஸில் சாப்பிட்ற பொருள் இருக்குன்னு நினச்சிட்டு அதை எடுத்துகிட்டு போகலாம். நினச்சிக்கிட்டல அதானா எல்லா பேக் இருந்தாலும் எதில் சாப்பிட்ற பொருள் இருக்குது, எதில் தண்ணி இருக்குன்னு கரெக்டாக பார்த்ததுக்கு வேணுங்கிறத அதை எடுத்துகிட்டு போகுது. அதெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக ப்ரில்லியண்ட்டாக தான் இருக்குது. பார்த்தியா இல்லையா? பார்த்தியா இல்லையா? ஏன் மூஞ்ச அப்படி வச்சுக்கிற? போ, அங்கதான் சுபாஷ் உளுந்த இடம் இருக்கு. அந்த 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 அங்க போ அம்மு. ஆமாம்மா அங்க போ. உன்னை பார்த்து போனாலுங்களே ஆளுக்கள் என்ன எவ்வளவு பார்த்து போனாலா? போ மேலே 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 மேலே. அதை நீ தான் மேனேஜ் பண்ணி எடுத்து. இப்போ நாங்கள் எடுத்தோம்ல. இப்போ நம்ம ரெண்டு விடல, நாங்கள் ரெண்டு மாற்றி மாற்றி எடுத்துக்கோங்க. என்னடா என்ன தாவசனா தவுற? வா எங்கேயாவது குழி இருக்கா பாரு. நீ பாட்டுக்கு ஏறிக்கிட்டு கிடக்க. வா போதும். இதுதான் நீ கடந்து வந்த பாதை. அங்கிருந்து சுமார் ஒரு 30-40 அடி வேருக்குள்ள தவியே நீ வந்திருக்க. நீ ஒரு போல் வால்ட் சாம்பியன். போகண்டா. தட் இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ் கேவ். அது மட்டும் இல்லை, இதுவும் டேஞ்சர் தான். விச் பிகாஸ் கீழே மக்கள் அங்கேருந்து இது காமிச்சா தெரியாது. பட் இவ்வளோ தூரம் வந்தாச்சு. இதுக்கு மேலே போகாதீங்க, டேஞ்சர் அப்படின்னு அங்கே சைன் போர்டும் வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே போனால் சுபாஷுன்னு கத்த மாட்டாங்க, நம்ம பேர் சொல்லி கற்றுவாங்க. வா நம்ம கீழே போயிடலாம். ஃபுல்லாக ஃபாகோட இந்த அச்சு வந்து இந்த பள்ளம் தான் பயமாக இருக்கு. கம்மரி என் கால் நடுங்குது ஆக்சுவலி. இது வந்து குணா கேவ்ஸ்லேயே கொஞ்சம் ஹைட்டாக ஒரு வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க. ஏறி பார்த்தா கீழே இருக்க பள்ளம் தெரியுது. அந்த பள்ளத்தை விட பயங்கரமாக ஃபாகு கவர் பண்ணியிருக்கு. கொஞ்சம் பயமாக இருக்குது. சரி அம்மோ வேண்டா.
உட்காந்து பார்க்குறியே, உள்ள விழுந்து பாரு. பயப்படுறாரு. என்ன ஒண்ணுமே தெரியல. அம்மு வேண்டாம் வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு அம்மு. அப்ப எப்படி போறது? நான் சாக்லேட் கடைக்கு. சாக்லேட் கடைக்கு. இது உள்ள சாக்லேட் கடைக்குள்ள போக முடியாது, சாக்கடைக்குள்ள தான் போக முடியும். அதுல கிணறு மாதிரி கடை வாய்க்கால் மாதிரி இருக்கு. சரி சரி, அந்த பக்கம் போ. லுக் லைக் ஒன்றும் பண்ணாது, உங்கள் சொந்தக்காரங்க தான். சரி என்ன போயிடுச்சு. ஸ்கையே டச் பண்ணி ஸ்கையை கவர் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ பெரிய 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 மரம் வளர்ந்துருந்தது. இதெல்லாம் தான் பார்க்குறதுக்கு நேச்சர் இஸ் பியாண்ட் சம்திங் அப்படின்றத வந்து எடுத்துக்காட்டுற எக்ஸாம்பிள். வா நம்மளும் பைக்கியமாக இல்லை. ஆனால் சவுண்டு வரலையே. அம்மு அம்மு வரு ஐயச்சி. 3 யானை 3 குட்டி. கரெக்டாக இருக்கு. கலா, லாவன், நான், மோச்சி, நீனு கரெக்டாக இருக்கு. செம்ம ஃபாகு, எதுவுமே தெரியல, ஃபுல்லு ஃபாகு மறைச்சிருக்கு. இது வந்து ஆக்சுவலி பில்லர் ராக். 2 பில்லர் வந்து அங்கே ஒன்றா இருக்க மாதிரி தெரியும், பட் ஃபாக் வந்து கம்ப்ளீட்டாக மறைச்சிருக்கு. அந்த பில்லர் ராக் போகும்போதே எங்களுக்கு டுவர்ட்ஸ் ரைட் சைடு ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். அதில் ஏதோ ஒரு ஸ்ட்ரீம் ஓடுது. அந்த ஸ்ட்ரீம் ஓடுற சவுண்டு கேட்குது, ஆனால் அந்த ஸ்ட்ரீம் வந்து பார்க்க முடியல. அந்த அளவுக்கு வந்து அந்த ஃபாரஸ்ட் மறைச்சிருக்கு. அந்த பில்லரி வந்து ஃபாக் ஃபுல்லாக மறைச்சிருக்கு. அங்கே தெரியுதா? அங்கே பாரு, அங்கே ஒரு பில்லர் தெரியுதாமோ? பக்கத்தில் இன்னொரு பில்லர் தெரியுதா? 1 2 தெரியுது. இப்போ டக்குன்னு பார்த்துக்கோ. பில்லர் கேம். இவ்வளோ நேரம் கழிச்சு பில்லர் வந்துருச்சு. இல்லை அவன் வரான் போகிறான். க்ளவுட் அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கு அந்த பில்லரில். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியுதம்மு. க்ளோஸ் ஆகிடுச்சு பார். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் விஷயம், நீங்கள் கொடைக்கானலில் ரூம்லேருந்து வெளியே எங்கே போகிறீங்க, எந்த வியூ பாயிண்ட் போகிறீங்க, ஷாப்பிங் போகிறீங்கனாலும் உங்களுக்கு தேவையான தண்ணியை வந்து நீங்கள் கேரி பண்ணிட்டு போங்க. கொடைக்கானலில் எங்கேயுமே பிளாஸ்டிக்ஸ் அலவுட் கிடையாது. ஸோ எல்லாமே 5 லிட்டர் 10 லிட்டர் வாட்டர் கேனாக மட்டும்தான் கிடைக்கும். அதை உங்களால் கேரி பண்ணவும் முடியாது, ஈஸியாக குடிக்கவும் முடியாது. ஸோ உங்களுக்கு தேவையானது நீங்கள் எடுத்துகிட்டு அப்புறம் கிளம்புங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லாமே ஒரே ரோட்டில் வர ஸ்ட்ரெச் தான், ஒரு சர்க்கிள் மாதிரி தான். மோயர் பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணால் அப்படியே ஒரு சர்க்கிளாக சுற்றிட்டு வரும்போது கால்ஃப் கிரவுண்டையும் பார்த்துருந்தோம். இது வந்து ரொம்ப பெரிய ஏரியா, சின்ன ஏரியா. எனக்கு அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக தெரியல. எனக்கு தெரிஞ்சு நம்ம சென்னை தாம்பரம்லேருந்து செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் வரைக்கும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஏரியா. பயங்கர பெருசு. கேட்டாக்கா இதில் ஒரு 5000 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க, மொத்தமாக ஒரு 100 பேர் தான் கோல்ஃப் விளையாடுவாங்க, அதுவும் டெய்லி விளையாட மாட்டாங்கன்னு. எது கூட அப்புறம் உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஏரியான்ற மாதிரி தான் இருந்தது. பயங்கர பெரிய கால்ஃப் கிரவுண்ட். பிரிட்டிஷ் பீரியடில் அதை ஆக்குபை பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. பட் இன்னும் ஸ்டில் அது எக்ஸிஸ்டன்ஸில் இருக்குது. தமிழ்நாடு, இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி கால்ஃப் விளையாடுறவங்க இங்கே வந்து விளையாடுவாங்க. அண்ட் இங்கே இருக்க மெம்பர்ஸ் கொஞ்சம் பேர் விளையாடுவாங்க. பட் நான் போன பீரியடில் அங்கே ஒரு ஈக்கக்கா கூட காணும்.
கேர்ஃபுல், கீழே விழுந்துட போகிற. என்ன ஸோ அந்த ஸ்ட்ரெச்சில் அடுத்து வந்து நாங்கள் சிட்டிக்குள்ளே வந்து எதிர்க்கு ஃபாரஸ்ட்குள்ளே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்தோன்னே எங்களுக்கு வந்து லிரில் ஃபால்ஸ் கண்ணப்பட்டது. இங்கே தான் அந்த லிரில் சோப்போட ஆட் எடுத்து தான் சொன்னாங்க. தண்ணி கொஞ்சம் டர்ட்டியாக தான் இருந்தது, பட் சில்லுன்னு இருந்தது. உள்ளே போகும்போது காஷியஸாக பார்த்து போங்க. அங்கங்கே பாட்டிலில் உடஞ்சிருந்தது. ஸோ கேர்ஃபுல்லாக போகணும். பார்த்து நில்லுங்க. வீடியோ எடுத்துக்கிறா போகிறேன் இப்படி கலந்து ஓடிடுவேன். சரி மேலே கிளாஸில் உடஞ்சிச்சு. நம்ம கிளாஸில் உடஞ்சிச்சு. இறங்கிச்சு. இருக்கும்போது யாருக்கும் காலைல குத்தலையா? அங்கே போக மாட்டாங்க, இங்கிட்டே வந்துடுவாங்க. இப்படி எடுத்துருவாங்களா? சரி வாங்க போகணும். போகணும். அம்மா அட்டி சாப்பிடுங்க. ஸோ அடுத்தது வந்து க்ராக்கர்ஸ் வாக் வந்துட்டோம். அந்த ஸ்ட்ரெச்சில் லிரில் ஃபால்ஸ் முடிச்சுட்டு திரும்ப நீங்கள் வந்து சிட்டிக்குள்ளே வந்துடுவீங்க. இது வரைக்கும் சிட்டிலேருந்து பக்கத்தில் இருக்க ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டு வந்தோம். இப்போ வந்து மெயின் சிட்டி இங்கே வந்து பஜார் ரோட்ஸ்லாம் பார்த்துருவீங்க. ஸோ க்ராக்கர்ஸ் வாக் வந்தோம். இந்த கம்ப்ளீட்டாக இன்றைக்கி போன அந்த டூரில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து க்ராக்கர்ஸ் வாக் தான். கம்ப்ளீட்டாக க்ளவுடுக்குள்ளே நடக்கிற மாதிரி இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு போடி பெரிய குளம் வரைக்குமே தெரியும். ஆனால் அவ்வளோ கிளியராக தெரியாது. பட் அதான் ஊருன்றாங்க. நான் நம்பலை, நீங்களும் நம்புங்க. அந்த ஸ்ட்ரெச் வந்து இட் வாஸ் அமேசிங், சீரியஸ்லி அமேசிங். நீ எந்த ஊரம்போ? அது அவங்க கேட்குறாங்க. அப்போ அவங்கள்ட்ட சொல்லணும். சத்தமாக சொல்லு. சத்தமாக அங்கே சொல்லு. சென்னையில் இருக்கியா மெட்ராஸில் இருக்கியாப்பா? சென்னை. கேட்டால் பதில் சொல்லணும் குட்டா. மெட்ராஸ்லையா? No, we are in a confusion now. I have submitted all the assignments and now they are asking us to submit the MCQ. இங்கே வந்து அசைன்மெண்ட் ப்ராஜெக்டா? நோ, நெவர். க்ரோக்கஸ் வாக் இந்த ஸ்ட்ரெச்சை க்ராஸ் பண்ணோன்னே ஆப்போசிட்டில் உங்களுக்கு பிரையான் பார்க் இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி க்ரோக்கஸ் வாக் தாண்டி வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபாரஸ்ட்லேருந்து சிட்டி அப்படின்ற ஒரு ரீஜனுக்குள்ளே வரீங்க. இந்த இடம் வந்ததுக்கப்புறம் தான் உங்கள் மொபைலோட சிக்னல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் ஆகும். அந்த க்ராக்கர்ஸ் வாக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாகவே பிரையன் பார்க் இருக்குது. இது வந்து ரோஸ் கார்டன்னு சொல்லுவாங்க. கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய ஹெக்டிக் ஏக்கர் ஃபுல்லாக இருக்க லேண்டை டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ரோஸ் வச்சுருக்காங்க. உண்மையிலேயே அந்த ஒரு கிளைமேட்டுக்கு அந்த ஒரு மண்ணுக்கு இட் வாஸ் ஸோ 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 குட். நீ பாரு ஓடி வராத.
நான் ஒன்று தான் எடுத்துகிட்ருக்கேன். இந்த இடத்துல பெருசாக ஒன்றும் இருக்காது. ஒரு லாங் ஸ்ட்ரெச் வாக்கபிள் ஏரியா, நிறைய கலர்ஃபுல் ரோசஸ் இருக்கும், ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். மற்றபடி ஒன்றும் பெரிய பெரிய அட்ராக்டிவ் பாயிண்ட் அப்படின்றது இங்கே இல்லை. ஸோ சிட்டியில் பார்க்க வேண்டிய மேட்டர்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக அந்த டேயோட எண்ட் பாயிண்ட்டான டெஸ்டினேஷன் வந்தாச்சு. தட் இஸ் கோடை லேக். ஒரு பெரிய வாஸ்ட் ஏரியா ஆஃப் லேக். இந்த லேக்கோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஒரு 80 அடி ஆழம். நம்ம பார்த்த அந்த ஹைட்டான பைன் ட்ரீஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பைன் ட்ரீஸை 2 ட்ரீஸை வர்டிக்கலாக உள்ளே இறக்குறோன்னா இருக்கிற ஆழம் தான் இது. பெடல் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் தெரியுமா? முதல்லலாம் கிடையாது, முட்டி வலிக்கும். இப்போ நான் விட்டேனாக்கா நீ எடுக்கணும், இல்லைனாக்கா அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அது வாத்துன்னு நினைக்கிறேன். நீர்க்கோழியா? நீர்க்கோழியா? எனக்கும் தெரியல, டிஃப்ரெண்ட் கிரியேஷனாக இருக்குது. ஆட்டோவில் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆகும். லேக்கில் போட்டிங் வந்து பர்சன்றதெல்லாம் கணக்கு கிடையாது. ஒரு போட்னாக்கா ஒரு போட் வந்து 600 or 400 rupees, ஐம் நாட் ஷுர். 400 rupees, 6 people அக்காமடேட் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. அதோட கம்ஃபர்டபுள் பொறுத்து. நாங்கள் வந்து இன்னொரு கப்பல் வந்திருந்தாங்க. அந்த கப்பலோட ஷேர் பண்ணி நாங்களும் அவங்களும் போயிருந்தோம். அந்த ஸ்ட்ரெச்சுக்கு அந்த கிளைமேட்டில் சில்லுன்னு லேக்கில் போகிறது வாஸ் குட். பை த டைம் அந்த சைடில் வந்து ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து எங்களுக்கு ஒரு ஃபோட்டோக்காக நாங்கள் சொல்லியிருந்தோம். ஸோ அங்கே ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா அவங்க எடுத்து கொடுப்பாங்க. அதுக்காக ஒரு ஸ்ட்ரெச் எங்களை மட்டும் திரும்ப ஒரு சின்ன ரவுண்ட் மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. முன்னாடி வாங்க அண்ணே, கொஞ்சம் முன்னாடி வாங்கண்ணா. ஓகேண்ணா ஓகேண்ணா. அம்மா இங்கே பாருங்க, பாப்பா ரெடிங்களா? சைக்கிள் லைட்டாக முடிச்சிருக்கீங்க. இந்த ஒரு ரைட்டு மட்டும். பாப்பா இங்கே பாருங்கம்மா. ஸ்மைல் ஸ்மைல். பாப்பா இங்கே பாருமா. பாப்பா பாப்பா இங்கே பாருமா. ஸோ ஃபைனலாக இந்த டூரில் முடிக்கிறதுக்கு எங்களுக்கு அரௌண்ட் 6:37 ஆகிடுச்சு. கொஞ்சம் சூடாக ஏதாவது குடிக்கலாம் அப்படின்னு அந்த ஏரியாவோட பெஸ்ட்டு ஹாட் சாக்லேட் வந்து மெல்டீஸில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய ரெவ்யூவும் நான் பார்த்துருந்தேன். உண்மையில் சொல்கிற ரெவ்யூ பர்பஸ் மற்ற இது எதுவுமே கிடையாது. மெல்டீஸோட ஹாட் சாக்லேட் வாஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் இட் வாஸ் கம்ப்ளீட்லி ஹாட் சாக்லேட். ஹாட் சாக்லேட்டோடலாம் அங்கே இருக்க சாக்லேட்ஸ் ரொம்ப அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. உள்ள ஃபில்லிங் வச்சு பிட் காஸ்ட்லியர். நீங்கள் மற்றது கம்பேர் பண்ணும்போது ஒரு 50 rupees or 100 rupees காஸ்ட்லியாக இருக்கும். பட் ஒர்த் த ப்ரைஸ். உண்மையிலே அந்த குளிருக்கு உள்ளே உட்காந்து சூடாக ஹாட் சாக்லேட் குடிக்கிறது செம்மையாக இருந்துச்சு. இட் வாஸ் ஒர்த்.